Hi developers. இன்றைய வீடியோவில் நம்ம பிப்னா என்ன அண்ட் பைத்தானில் பிப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் பைப்பினா என்ன பைத்தான் லைப்ரரியிலேருந்து பிப் மூலமாக ஒரு பேக்கேஜ் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது கடைசியாக இன்ஸ்டால் பண்ண அந்த பேக்கேஜை எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். இந்த பிப்ன்ற கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிப்னா என்னன்னு வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போது நம்ம வீடு கட்டும்போது செங்கல் ரொம்ப தேவைப்படுது. ஸோ வீடு கட்டுறதுக்கு நாங்கள் செங்கலை வந்து ஒன்று டைரெக்டாக வந்து செங்கல் சூழலேருந்து செங்கலை வாங்கிட்டு நம்ம வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். இன்னொரு பாசிபிள் வே வந்து மண்ணை எடுத்து அது மூலமாக நம்மளே செங்கல் செஞ்சு நம்ம வீட்டுக்கு தேவையான செங்கலை யூஸ் பண்ணலாம். இதில் ரொம்ப எது வந்து ப்ராக்டிக்கல் வே அப்படின்னு பார்த்தோன்னா ரெடிமேடாக இருக்க செங்கலை நம்ம யூஸ் பண்ணுவோம். மண்ணை வாங்கிட்டு அதில் செங்கல் செஞ்சு வீடு கட்டுறது பதிலாக டைரெக்டாக ரெடிமேடாக அவைலபிளாக இருக்க செங்கலை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே கான்செப்ட் தான் வந்து பிப்புன்றது. இப்போ பைத்தான ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணும்போது நிறைய வந்து இன்பில்ட் இல்லை வந்து ரீயூசபிள் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நிறைய பைத்தான் டெவலப்பர்ஸ் வந்து அவங்க ஆல்ரெடி ரீயூசபிள் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட்ஸை வந்து ஒரு பேக்கேஜை வந்து கிரியேட் பண்ணி ஒரு மாடியூலாக ஒரு பேக்கேஜாக வந்து பைத்தான் லைப்ரரியில் வந்து டெப்ளாய் பண்ணி வச்சிருவாங்க. எந்தெந்த டெவலப்பருக்கு தேவையோ அங்கே நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து லைப்ரரி, பைத்தான் லைப்ரரி சொல்கிறோம். பிப்பு வந்து அந்த லைப்ரரின்னு வந்து அந்த பேக்கேஜை டவுன்லோட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு சிம்பிளான டூல். ஸோ இதுதான் வந்து மெயின் கான்செப்ட். பிப்னா என்ன? ஸோ டெஃபினேஷன் பார்த்தோன்னா PIP stands for Preferred Installer Program. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ் மேனேஜர். PIP இஸ் எ ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ் மேனேஜர் ஃபார் பைத்தான். ஸோ பைத்தானு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு லாங்குவேஜ் எடுத்தாலும் ஜாவா வந்து மேவன்ற ஒரு டூல் யூஸ் ஆகுது பேக்கேஜ் மேனேஜர். அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து என்பிஎம் நோட் பேக்கேஜ் மேனேஜர். இந்த பேக்கேஜ் மேனேஜர் என்ன செய்யும்னா ஆல்ரெடி அவைலபிளா இருக்க கோடை ஒரு அந்த லைப்ரரியிலேருந்து எடுத்து உங்கள் சிஸ்டத்தில் வந்து இன்ஸ்டால் பண்ணும். ஸோ வி கேன் யூஸ் பிப் டு இன்ஸ்டால் அடிஷ்னல் பேக்கேஜஸ் தட் ஆர் நாட் அவைலபிள் இன் த பைத்தான் ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ். இங்கே பைத்தான் இன்ஸ்டால் பண்ணும்போதே சில இன்பில்ட் மெத்தட்ஸ்லாம் வந்து உங்களை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் சிஸ்டத்தில் லோட் ஆகிடும். பட் சில மெத்தட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காது. இட்ஸ் எக்ஸ்டர்னல் மெத்தட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கேமை டெவலப் பண்ணணும்னா பை கேம்ன்ற ஒரு லைப்ரரியை டவுன்லோட் பண்ணும். அந்த கேமுக்கு தேவையான ஆல் த மெத்தட்ஸ் வந்து அந்த லைப்ரரியில் இருக்கும். அதே மாதிரி ஒரு பேண்டாஸ்ன்ற லைப்ரரி, நம்ஃபின்ற லைப்ரரி. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் நேம் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னுடைய நேம் முகமது ரியாஸ் அப்படின்னா எம் ஸ்மாலில் இருக்குது, ஆர் ஸ்மாலில் இருக்குது. இதை வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் ஆகணும். ஸோ இதுக்கு நம்ம கோடு எது தேவையில்லை, ஆல்ரெடி மெத்தட்ஸ் அவைலபிளாக இருக்குது. கேமல் கேஸ்ன்ற ஒரு லைப்ரரி, அந்த பேக்கேஜை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா ஜஸ்ட் தட் லைப்ரரி டாட் ஹம்ப் அதுக்குள்ளே நம்ம ஸ்ட்ரிங்கை கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது கேமல் கேஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இது மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற மெத்தட்ஸை வந்து நீ டெவலப் பண்ணி நிறைய டெவலப்பர்ஸ் பைப்பின்ற ஒரு ரெபாசிட்டரியில் போட்டு வச்சிருவாங்க. பிப் யூஸ் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய ப்ராஜெக்டில் வந்து யூஸ் செஞ்சுக்கலாம். ஸோ திஸ் த டிபிக்கல் டெஃபினேஷன் ஆஃப் த பிப். ஓகே, ஸோ பிப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது? நீங்கள் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணும்போதே நிறைய பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நான் ப்ரீவியஸ் வீடியோட போட்டிருக்கேன். மேலே லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் அதை இன்ஸ்டால் செஞ்சுக்கலாம் பைத்தானை. ஸோ பைத்தானை இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு பிப்பை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ பிப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்து பைத்தான் கூடவே லேட்டஸ்ட் வெர்ஷனே பிப் இன்ஸ்டால் வரும். அப்படி வரலன்னா நீங்கள் எக்ஸ்டர்னலாக வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ பைத்தான் பிப் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையா பைத்தானில் அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா கமாண்ட் ப்ராம்ப்டில் PIP ஸ்பேஸ் -- வெர்ஷன் அப்படின்ற ஒரு கமாண்டை கொடுத்தோன்னா அதை தெரிஞ்சிடும் என்ன வெர்ஷன் இருக்கு அப்படின்ட்டு. இல்லை பிப் இஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு ஏதாவது எரர் மெசேஜ் வந்துச்சுன்னா இப்போ இருக்க நெக்ஸ்ட் ஸ்லைடில் நான் சொல்கிற இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி பிப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஓகே, தெர் ஆர் டூ வேஸ். ஒரு டூ வேஸ் யூஸ் பண்ணி ரெண்டு வகையில் வந்து நீங்கள் பைத்தானை வந்து இதை பிப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபைல் get-pip.pyன்ற ஃபைலை டவுன்லோட் பண்ணணும். நீங்கள் டைரெக்டாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க அந்த லிங்க்கில் போயிட்டு அந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து நீங்கள் உங்கள் லோக்கல் டிரைவில் சேவ் பண்ணிக்க. இல்லை இன்ஸ்டா ஆஃப் ப்ரௌசரில் போயிட்டு இந்த லிங்கை ப்ரௌஸ் பண்ணி இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் curl கமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். the curl command, இந்த கமெண்ட் ஓகே, the curl command ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய
பர்சனல் சாஃப்ட்வேர்ன்ற ஒரு டைரக்டரியை, இந்த டைரக்டரியில வந்து வெறும் 2 ஃபைல் தான் இருக்கு. ஒன்னு பைத்தானும் ஒன்னு விஎஸ் கோடு. பழைய ப்ரீவியஸ் வீடியோல சொன்னது நான் டவுன்லோட் செஞ்ச ஃபைல்ஸ். இத கூட வந்து இந்த curl கமாண்டை யூஸ் செஞ்சு நான் அந்த get pip இந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்றேன். ஓகேங்களா? இப்போ ஃபைலை டவுன்லோட் பண்ண பிறகு இந்த ஃபோல்டர்ல போனோம்னா get pip என்ற ஃபைலை வந்து ஆல்ரெடி டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபைலை வந்து யூ ஹேவ் டவுன்லோடட். இந்த ஃபைலை டவுன்லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப், இது ஸ்டெப் நம்பர் 1. ஸோ ஸ்டெப் நம்பர் 1ல வந்து நம்ம ஃபைலை வந்து டவுன்லோட் பண்றோம். ஸ்டெப் நம்பர் 2ல இன்ஸ்டால் பண்ணோம். அந்த ஃபைலை யூஸ் பண்ணிட்டு பிப்பை இன்ஸ்டால் பண்ணோம். சிம்பிள். இந்த பைத்தான் அந்த get இந்த இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா பிப் வந்து இன்ஸ்டால் ஆயிடும். பிப் இன்ஸ்டால் ஆயிட்ட பிறகு நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் செஞ்சுட்டேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு இன்ஸ்டால் அகைன். ஸோ இந்த பிப்பை வந்து இன்ஸ்டால் செஞ்சுட்ட பிறகு நெக்ஸ்ட் பிப் ஐஃபன் வெர்ஷன்ற கமாண்டை கொடுத்தோம்னாக்கா உங்களுடைய பிப் என்ன வெர்ஷன் இருக்கு, இன்ஸ்டால் ஆயிடுச்சா சக்ஸஸ்ஃபுல்லா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். Okay, so 3 steps. Download the file either from the browser directly, you can download, or by using curl command you can download. Okay, step number 1. Step 2, execute this command python get pip.py. So third step, verification. Simple. So pip installation முடிஞ்சிச்சு. Next PyPi ன்றது என்னன்னு பார்க்கணும். Okay, what is PyPi? ஸோ நான் ப்ரீவியஸ் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லும்போது வீடு கட்டுறதுக்கு செங்கல் தேவைப்படுதுன்னு சொன்னேன். பட் செங்கல் செங்கல் ஃபேக்டரியில வந்து செங்கலை கொண்டு வரணும். உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு செங்கலை கொண்டு வரணும். அதை எப்படி கொண்டு வருவீங்க? ஃபேக்டரியில ஒரு ட்ரக் இருக்குன்னு வச்சுங்க. அந்த ட்ரக்ல இருந்து எடுத்து செங்கலை எடுத்து, அந்த ட்ரக் இஸ் அ லாஜிஸ்டிக் டூல். அந்த ட்ரக் மூலமா அந்த செங்கல் ஃபேக்டரியில இருந்து செங்கலை உங்க சைட்டுக்கு கொண்டு வருவீங்க. ஸோ செங்கல் ஃபேக்டரியில நிறைய செங்கல் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான செங்கலை நீங்க கொண்டு வரீங்க. அந்த செங்கல் ஃபேக்டரின்றது PIP is a repository. It's a collection of lot of this one libraries are available. So எத்தனை லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க pypi.org அப்படின்ற இதுக்கு போனீங்கன்னா pypi.org என்ற லிங்க்ல போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன லைப்ரரிஸ் அவைலபிள் இருக்குன்னு தெரியும். அந்த பைப்பின்ற ரெபாசிட்டரியில வந்து பிப்பை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான லைப்ரரியை வந்து நீங்க கொண்டு வரலாம். ஸோ இந்த PyPi.org வெப்சைட், இந்த வெப்சைட்ல போனீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 3 lakhs ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ 32 lakhs ரிலீஸ் செஞ்சிருக்காங்க. ஸோ 56 lakhs ஃபைல்ஸ் இருக்கு. உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் 5 lakhs யூசர்ஸ் வந்து ஆக்டிவா யூசர் பண்றாங்க. இன்னைக்கு வந்து ஒரு கேமை டெவலப் பண்ணும். அதுக்கு PyGameன்ற லைப்ரரி யூஸ் ஆகுது. PyGame சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த லைப்ரரி தேவை. இந்த லைப்ரரி உங்க ப்ராஜெக்ட்ல இன்ஸ்டால் பண்ணணும்னாக்கா சிம்பிள் பைத்தான் இன்ஸ்டால் PyGameன்ற கொடுத்தீங்கன்னா இது இன்ஸ்டால் ஆயிடும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கேமல் கேஸ்ன்ற லைப்ரரி யூஸ் இருக்கு. அந்த லைப்ரரி வந்து உங்க ஸ்ட்ரிங்கை வந்து கேமல் கேஸா கன்வெர்ட் ஆயிடுறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த மாதிரி நிறைய லைப்ரரிஸ் வந்து இந்த ரெபாசிட்டரியில போனீங்கன்னா இருக்கு. ஓகே, ஸோ தட் இஸ் PyPi is a repository. So pip is the tool to bring the required library from repository to your system. ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டெஃபினேஷன் போகலாம். ஸோ pip stands for Python package index. Okay, so PyPi is a repository software for the Python programming language. So இந்த லிங்க் நீங்க போனீங்கன்னா அந்த ரெபாசிட்டரியோட ஆல் டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் எப்படி இன்ஸ்டால் பண்றது? பிப் இன்ஸ்டால் பைகேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அந்த லைப்ரரி ரெபாசிட்டரி எடுத்து உங்க சிஸ்டத்துல வந்து இன்ஸ்டால் ஆகிக்கும். பிப் லிஸ்ட் என்னென்ன லைப்ரரி இன்ஸ்டால் செஞ்சிருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு பிப் லிஸ்ட் கமாண்டை யூஸ் பண்ணலாம். இல்லை அன்இன்ஸ்டால் பண்ணணும், ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண லைப்ரரி அன்இன்ஸ்டால் பண்ணணும்னா பை மிஸ்டேக் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, அதை அன்இன்ஸ்டால் பண்ணணும்னா பிப் அன்இன்ஸ்டால் பைகேம்ன்ற இதை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பிப் லிஸ்ட் கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். பிப் லிஸ்ட் கமாண்ட் கொடுத்தோன்னா ஸோ இந்த லைப்ரரி நான் வந்து இன்ஸ்டால் செஞ்சுருக்கேன். இப்போ எனக்கு கேமல் கேஸ்ன்ற லைப்ரரி வேணும்னா பிப் இன்ஸ்டால் கேமல் கேஸ். ஓகே, பிப் இன்ஸ்டால் கேமல் கேஸ்ன்னு கொடுத்தோம்னா அந்த கேமல் கேஸ்ன்ற லைப்ரரி வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அதே மாதிரி அன்இன்ஸ்டால் பண்ணோன்னா இப்போ பிப் லிஸ்ட்னு கொடுக்குறேன். பிப் லிஸ்ட்னு கொடுத்தோன்னா எனக்கு என்னென்ன லைப்ரரி இன்ஸ்டால் ஆயிருக்கு, இப்போ கேமல் கேஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பிப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணோன்னா சிம்பிள் பிப் uninstall camel case அப்படின்னு கொடுத்தோம்னாக்கா மறுபடியும் அந்த கேமல் கேஸ் வந்து அன்இன்ஸ்டால் ஆயிடும். ஓகே, ஸோ திட்ஸ் ஆல் அபவுட் பிப்னா என்னன்ற பார்த்தோம், பைப்பின்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்றது, எப்படி அன்இன்ஸ்டால் பண்றது, ஸோ எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் செஞ்சோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ ஸ்டே கனெக்டட் ஃபார் மோர் வீடியோஸ். பை.